வணக்க மக்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம திண்டுக்கல்லில் இருக்கிற சிறுமலைக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த சிறுமலை இருக்க இந்த பூங்கா வந்து இப்போ தான் திறந்துருக்குறாங்க. இப்போ ஒரு 1 மந்த் இந்த சமீப காலத்தில் இப்போ திறந்துருக்குறாங்க. ரொம்ப நாளாக பூட்டி வச்சுருக்குறாங்க. அது ஏன் பூட்டி வச்சுருக்காங்கன்னா, அது உள்ளே வந்து நிறையா கார்டன்லாம் வளர்த்து அதை பராமரித்து அது கரெக்டான முறையில் வர முடியும் பூட்டி வச்சுருந்தாங்க. இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சிறுமலை உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே வந்துருக்கலாம். வாங்க நம்ம சேனல் உள்ளே வந்து கூடவே வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம காணொலியை வந்து புதுசாக பார்க்குறவங்க, இதுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்கோம் எல்லோரும் நம்ம காணொலி வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கும் அனைவரும் நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம மனோ ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இதாங்க இந்த சிறுமலை உள்ளே இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். ஒரு 5 மணிக்கு தான் உள்ளே வரோம். டைம் கிடைக்கல, ஏன்னா வேலை எல்லாமே பார்த்துட்டு கடைசி டைமில் தான் வந்தோம். இதான் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ காமிப்பேன் பாருங்கள். அதனால் இது வந்து சிறுமலை உள்ளே இருக்கிற ஏரியாக்கள் இன்னும் நிறைய இடம் பண்ண போகிறாங்க. அது சொன்ன ஒரு சின்ன பிக்சர் மட்டும் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் செடி மட்டும் வளர்ந்துட்டுருக்கு. இப்போ செடி உள்ளே வளர்ந்துட்டுருக்காங்க. அந்த இவ்வளோ நாள் பூட்டி வச்ச காரணமே இந்த அளவுக்கு செடி வரணுங்கிறது தான் பூட்டி வச்சுருக்கிறாங்க. இன்னும் நிறையா பொம்மை எப்படி சொல்கிறதுன்னா, நிறைய அனிமல்ஸ் இந்த மாதிரிலாம் செடி மூலயமா பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது அம்புட்டு இப்போ வளர்ந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2 மந்த் போச்சுன்னா அது அம்புட்டுமே அது எப்படி சொல்கிறதுன்னா அந்த அனிமல்ஸ் மாதிரியே இருக்கும் அந்த செடி அம்புட்டும். அந்த மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம திண்டுக்கல்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 21 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வச்சுக்கலேன் மேக்ஸிமம். அவ்வளோதான் வரும் நம்ம திண்டுக்கல் சிறுமலைக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. காலை 9 மணிக்கு ஓப்பன் பண்ணி ஈவினிங் வந்து 5 மணி மேக்ஸிமம் 6 மணி 5:30க்கெல்லாம் வெளியே எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிடுவாங்க. ஏன்னா 6 மணிக்கு வந்து ஏன்னா அது க்ளோஸ் பண்ணணும். அதனால் 5 மேக்ஸிமம் 5:30க்கெல்லாம் கிளம்ப சொல்லிடுவாங்க. அதே மாதிரி டிக்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க, அதாவது 14 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் டிக்கெட்டு. 14 வயசு உள்ளே இருக்கவங்களுக்கு டிக்கெட்டு கிடையாது. 14 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 20 ரூபா ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 18 வயசுக்கு மேலே இருக்கும் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே, அடல்ட்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஸ்டார்டிங் இதாகுது. அதே மாதிரி டிக்கெட்லேயே நிறையா இது இருக்குது. சின்ன 14 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு 20 ரூபா ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, அதுக்கு மேலே அது 20 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 50 ரூபா டிக்கெட்டும். அங்கேருந்து அப்படியே வந்தோம்னா அந்த கேமரா இந்த மேலே கொண்டு வராங்களே, கேமரா கொண்டு வரவங்களுக்கு யூடியூப் இந்த மாதிரியே பண்ணுற மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு 200 ரூபா டிக்கெட் அவங்களுக்கு மட்டும். அப்படி வெளிநாட்டவர்கள் உள்ளே வர்றாங்கன்னா, அதர் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி அவங்க வராங்கன்னா அவங்களுக்கு 200 ரூபா டிக்கெட்டு. உள்ளூர் வாசிகள், அதாவது தமிழ்நாட்டு உள்ளே இருக்கிறவங்க, இந்தியா உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து வெறும் 50 ரூபா அடல்ட் இருக்குது. அவங்க கேமரா கொண்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு பேமெண்ட் 200 ரூபா பே பண்ணி போட்டிருக்கிறாங்க. அங்கே இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இங்கே நிறையா இது இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறாங்க. டைமிங் 9 to ஈவினிங் 6 மணி. நம்ம மேக்ஸிமம் நீங்கள் உள்ளே வரதா இருந்தோம்னா முன்னாடியே வந்துடுங்க. ஈவினிங் 5 மணிக்கு வந்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். அனுப்பத்தில் சொல்லிட்டு 5 மணிக்கு உள்ளே போனால் கரெக்டாக 5:30க்கெல்லாம் வெளியே கிளம்ப சொல்லிட்டாங்க. உள்ளே வந்து நிறையா குழந்தைங்க விளாட்றதுக்கு, அப்புறம் பூச்செடி, இதெல்லாம் கார்டன். உள்ளே வந்து எல்லா செடியும் இருக்குதுங்க. இப்போ எல்லாமே வச்சுருக்குறாங்க. எல்லா கார்டன் நம்ம எதிர்பார்க்குற எல்லா கார்டனும் உள்ளே இருக்குது. மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்க்குறது உள்ளே இருக்குது. நீங்கள் என்ன செடி கேட்குறீங்களோ, என்ன எதிர்பார்த்து உள்ளே வரீங்களோ அந்த இது உள்ளே கண்டிப்பாக நம்ம வாங்கலாம். அந்த மாதிரி செடி தான் உள்ளே அதிகமாக இருக்குது. எல்லாம் இப்போ வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னும் வளரக்கூட இல்லை, எல்லாமே வச்சுருக்காங்க. வீட்டில் வளர்க்குறதுக்கு தான் ரொம்ப அழகானது. நம்ம வெளியே நம்ம எப்படி சொல்கிறதுன்னா, வேறு ஸ்டேட்லாம் பார்த்துருப்போம். வேறு ஒரு ஊரில் திண்டுக்கல் மக்கள் வெளியே வேறு ஊரில் பார்த்துருப்போம் கிடைக்காத செடிகள். அது எல்லாமே இந்த சிறுமலையில் இருக்குது. சூப்பராக ரொம்ப இதாக பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் வளர்ச்சி வீடியோ எடுத்து என்ன ஃபுல்லாக காமிக்க முடியல. ஆனால் நிறையா செடி வச்சுருக்கிறாங்க. எல்லா செடியும் கேட்குற எல்லா செடியும் உள்ளே இருக்குங்கிறதுக்காக தான் ஒரு வீடியோ இந்த மாதிரி சுற்றி வந்து காமிக்கிறேன். இது வந்து கேம்ஸ், சின்ன பசங்களுக்கு பெரியவங்க விளாட்றதுக்கு 2 பேருமே விளாட்லாம். அந்த மாதிரி தான் உள்ளே வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு சின்ன குழந்தை விளாட்றது வச்சுருக்காங்க, இந்த பெரியவங்க விளாட்றது வச்சுருக்காங்க, சின்ன குழந்தை விளாட்றது வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக கார்டன். இந்த இடம் கார்டன்லேருந்து அப்படியே பின்னாடி போய் திரும்பி பார்த்தோம்னா இந்த ஃபன் பாயிண்ட் வரும். லாஸ்ட்டில் வச்சுருக்குறாங்க. முன்னாடி பார்த்தோம்னா இருக்காது, கடைசியாக தான் இது இருக்கும்.
சின்னவங்களும் விளையாடலாம், பெரியவங்களும் விளையாடலாம். பார்த்தீங்களா எப்படி விளையாண்டுட்டு ஆடிட்டு இருக்காங்கன்னு. சின்ன பசங்க விளையாடுறது, பெரியவங்க விளையாடுறது எல்லாத்தையும் சேர்ந்தாப்புல செஞ்சுருக்காங்க. ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்குது. ஸோ திண்டுக்கல் மரத்து அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அதை தாண்டி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கனவுல பார்த்தீங்கன்னா மற்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து இந்த சிறுமலை வந்து கண்டு மகிழுங்கள். வணக்கம், ரொம்ப நன்றி. காணொலி முழுவதும் பார்த்து அனைத்து நல்லவும் நன்றி. நம்ம சேனலில் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது சம்மந்தமாக சிறுமலையில் ஒரு நாள் பொறுமையாக வந்து இருக்கிற எல்லா இடத்தையும் அழகலாக போட்டா இருக்கலாம். இன்னும் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேங்கிட்டு நிறைய இப்போ செடி வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது சம்மந்தமாக ஒரு காணொலி போட ரொம்ப நன்றி. தேங்க்யூ.